அனைவருக்கும் வணக்கம். நான் ரேவதி மோகன் ஆச்சாரியா கோவையிலிருந்து பேசுகிறேன். நாம் வரலட்சுமி விரத பூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மந்திரங்களுடன் அனைவரும் புரிந்து கொண்டு எளிதாக செய்யும்படியான விதானம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தலைமுறையினருக்கும் புதிதாக கற்பவர்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் என நம்புகிறேன். என்னை இந்த உயரத்திற்கு எடுத்துச் சென்ற என் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது குரலை ஒளிப்பேழையில் அழகாக வடிவமைத்த மாஸ்டர் சபரீஷ், அவனது தாயார் மேனகா அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். சகல சௌபாகியங்களையும் அருளையும் அள்ளி வழங்கும் வல்லமை கொண்ட இந்த ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனைவரும் செய்து அன்னையின் அருளை பெற்றிடுங்கள். இந்த ஒளிப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு அதிகமாக பகிருங்கள். நன்றி. ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை. முதலில் ஓம்காரம். கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஓம்காரம் சொல்லவும். இப்போது பூக்களை கடவுளிடத்தில் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்தை பார்த்து வணங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ருபுத்தி விநாசாய தீபஜ்யோதிர்நமோஸ்துதே. பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு குருவிற்கு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்லப் போகிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கைகளில் உள்ள பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கணபதி தியானம். 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கைகளில் உள்ள மலர்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்தும் கண்டாமணி, அதாவது பெல், அதன் மீது ஒரு சொட்டு தீர்த்தம் புஷ்பம் சமர்ப்பித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தம் து ராக்ஷசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம். அந்த மணியை எடுத்து சப்தம் செய்து கீழே வைக்கவும். தண்ணீரை தொட்டு நம்மை சுற்றி தெளித்து கொண்டு அங்கிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். உத்திஷ்டந்தோ பூதபிசாசாः ஏதே பூமி பாரகாः ஏதேஷாய விரோதேன பிரம்ம கர்ம சமாரபேஹ. கையில் உள்ள பூவை கீழே போட்டுவிடவும். இப்போது பிராணாயாமம் செய்யும் விதமாக 3 விரல்களை மூக்கின் மேல் வைத்து கொண்டு இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜ்யோதிரசோம்ருதம் பிரம்ம பூர்புவஸ்ஸுவரோம். இப்போது
தியான மந்திரம் சொல்வதற்கு 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மிபதேங்கிரியுகம் ஸ்மராமி. பூவை சாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நாம் நமக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கான்ஸை சுத்தம் செய்கிற விதமாக இந்த ஆச்சமனம் நாம் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து லைட்டாக உள்ளங்கையை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உத்ரணி தண்ணியாக நீங்கள் குடிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும். ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா. இப்போ குடிச்சு முடித்ததும் திரும்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கைகளை கழுவும் விதமாக கழுவிக்கொள்ள வேண்டும். ஓம் கோவிந்தாய நமஹா. இப்போ நாம் சங்கல்பம் செய்துக்க போகிறோம். சங்கல்பம் அப்படின்னா என்ன? நாம் யார், நம்ம குடும்பம் என்ன, நாம் எங்கே இருக்கோம், எந்த யுகத்தில் இருக்கோம், எந்த கண்டத்தில் இருக்கோம், எந்த வருஷத்தில் இருக்கோம், அந்த மாதிரி. எப்படி நம்ம ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணணுன்னா எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் பாருங்களா, அந்த மாதிரி நாம் கடவுள்கிட்ட இவற்றையெல்லாம் சொல்லி நம்ம பூஜையை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சங்கல்பமாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சங்கல்பம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வலது தொடை மேலே இடது கையை விரித்த மாதிரி வச்சுக்கிட்டு 2 பூ எடுத்துக்கிட்டு அதை வலது கையில் வச்சு இடது கை மேலே வச்சு மூடிடம் போல் வச்சுக்கணும். சுபாபியாம் சுபதிதௌ சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमानेन व्यावहारिके चान्द्रमानेन प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे शुक्लपक्षे चतुर्दशी तिथौ शुक्रवासरयुक्तायाम् उत्तराडं नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषणविशिष्टायाम् अस्यां शुभतिथौ मम உங்கள் பேரை சொல்லிக்கணும். அஸ்மாக்கம் சக குடும்பானாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நினச்சிக்கணும். க்ஷேமஸ் தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்ட காமியார்த்த பலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்பியர்த்தம் புத்திர பௌத்ராபிவிருத்தியர்த்தம் சௌமாங்கல்ய சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயகம் உத்திஷ்ய ஸ்ரீ வரலக்ஷ்மீ தேவீம் உத்திஷ்ய அஸ்மாக்கம் குலதெய்வம் உத்திஷ்ய யதாசக்திஹி பூஜாம் அத்ய கரிஷ்யே. இப்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை பியூரிஃபை பண்ண போகிறோம். அதை பியூரிஃபை பண்ணி பூஜையினுடைய கடைசி வரைக்கும் அதை தேவைகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பூவை போட்டு வலது கையை மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கலசஸ்ய முகே விஷ்ணுஹு கண்டே ருத்ரசமாஸ்ரிதாः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாः குக்ஷௌ தோ சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தராः ऋग्वेदोदयजुर्वेदः सामवेदो ह्यदर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयात्मदेव पूजार्थं दुरितक्षयकारकाः. இப்போ அந்த பூவை கொண்டு அந்த தண்ணியை அப்படியே சுற்றி விடணும். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி
நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு காவேரி துங்கபத்ராஷ்ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்த்திதாக. இப்போ அந்த தண்ணியை கொண்டு ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யை நமஹா அங்கே பூஜைக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மேலேயும் தெளிக்கணும். பூஜா திரவியாணி சம்பிரோக்ஷ்ய. இப்போது இன்னொரு தரம் தண்ணியை தொட்டு அங்கே கடவுள் மேலே தெளிக்கணும். கலசம், அம்மா அது மேலே தேவம் சம்பிரோக்ஷ்ய. அப்புறம் இன்னொரு தரம் அந்த தண்ணியை தொட்டு நம்ம மேலே தெளிச்சுக்கணும். ஆத்மானம் சம்பிரோக்ஷ்ய. இப்போ கையில் உள்ள பூவை கீழே போட்டுடணும். நிர்மால்யம் விஸ்ருஜ்ய. இப்போ நாம் இங்கே இருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளில் நாம் அந்த கணபதியை தியானம் செய்வதாக முதல் ஸ்லோகம். ஆதௌ நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. இப்போ கையில் இருக்கிற பூவை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரில் நம்ம பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணுவதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. ஆவாகயாமி விக்னேஷ சுரராஜார்ச்சிதேஸ்வரः அநாதநாத சர்வஜ்ஞ பூஜார்த்தம் கணநாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஆவாகயாமி. கையில் இருக்கிற அந்த பூக்களை கடவுளிடம் சமர்ப்பிக்கவும். இப்போ ஆசனம், அவர் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுப்பதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அநேக ரத்ன சம்யுக்தம் முக்தாமணி விபூஷிதம் ஸ்வர்ண சிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் அந்த கணபதியினுடைய பாதங்களை கழுவுவது போல பாவித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது கால்களிடம் கொண்டு சென்று காண்பித்து அதனை இந்த மந்திரத்துடன் அருகில் உள்ள கிண்ணத்தில் சேர்க்கவும். விநாயக நமஸ்தேஸ்து சங்கர பிரிய சித்திதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிரகாண பிரணத பிரியः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த தண்ணியை கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். இப்போது அவரது கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது 2 கைகளுக்கும் காண்பித்து ஏற்கனவே நீங்கள் சேகரித்துள்ள தண்ணீரோடு இந்த தண்ணீரையும் சேர்க்கவும். கஜவக்த்ர நமஸ்தேஸ்து கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் அர்க்யம் கிருஹாண தேவேஷ சர்வசித்தி பிரதாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த தண்ணியை கிண்ணத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது அவர் அருந்துவதற்கு நீர் கொடுப்பதாக உத்தேசித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை எடுத்து சென்று இந்த மந்திரத்தோடு அந்த கிண்ணத்தில் நீரை சேர்க்கவும். கணநாதமயா தத்தம் ஜகத் பாவன காரணம் கிருஹாண ஆச்சமனம் தேவ பூஜிதோ யஸ்ஸுரைரபி. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இவை கலந்த
பஞ்சாமிர்தத்தை அவர் உண்ணக் கொடுப்பதற்காக ஒரு பூவினால் அதனை தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகம் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ததிக்ஷீர கிருதோபேதம் சர்க்கர மதுசம்யுதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் கஜவக்த்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை துடைத்து கொள்ளும் விதமாக நாம் நீர் கொடுக்கிறோம். அதுதான் சுத்தோதக ஸ்நானம். அந்த தண்ணீரை ஒரு உத்ரணியில் எடுத்துக்கொண்டு அவர் வாயருகே காண்பித்து நமது கிண்ணத்தில் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் பஞ்சாமிருதைர்தேவ கிருஹாண கணநாயகः அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண கணபூஜிதः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் அணிந்து கொள்ள வஸ்திரம் ட்ரெஸ் கொடுப்பதாக பாவித்து கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ரக்தவஸ்திரத்வயம் சாரு தேவயோக்யம் ச மங்களம் சுபப்ரதம் கிருஹாணத்வம் லம்போதரஹராத்மஜ. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூணூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ராஜிதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனம் சோத்தரீயகம் கிருஹாண தேவ சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். குண்டலாங்கத கேயூர முக்தாஹாராங்கதானி ச பூஷணானி கிருஹாணேஷ பார்வதி பிரியநந்தன. ஓம் ஸ்ரீ விநாயகாய நமஹ. சகலாபரணார்த்தம் புஷ்பாக்ஷதாம் சமர்ப்பயாமி. சந்தனம் குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக பூக்களில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இந்த மந்திரத்தோடு சிறிது அக்ஷதையை அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் ஸ்தண்டுலான் சுபம் கிருஹாண பரமானந்த விக்னராஜ நமோஸ்துதே. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. அக்ஷதாம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூமாலை சமர்ப்பிப்பதாக பாவித்து 2 பூ அக்ஷதை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுகந்தீனி சுபுஷ்பாணி ஜாஜி குந்தமுகானி ச ஏகவிம்சதி புஷ்பாணி சங்கிருஹீதானி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் அவருக்கு நாமார்ச்சனை செய்ய போகிறோம். அதற்காக உங்கள் பெருவிரல், மோதிர விரல்
நடுவிரல், இம்மூன்று விரல்களால் ஒவ்வொரு பூவாக எடுத்து உங்கள் இதயத்தின் பக்கத்தில் எடுத்து சென்று அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கணாதிபதயே நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போது இடது கையில் கண்டாமணி அந்த பெல்லும் வலது கையில் ஊதுபத்தியோடு 2 பூக்களும் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் போது ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும். தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்திஞ்ச மனோகரம் கபிலாக்ருத சம்யுக்தம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி நீர் எடுத்து இறைவனுக்கு காண்பித்து அந்த கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். புஷ்பைஹி பூஜயாமி. அந்த கையில் உள்ள புஷ்பங்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது ஏகார்த்தி அல்லது கட்டிவத்தி காண்பிக்க வேண்டும். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நைவேத்தியம். கையில் 2 பூக்களும் ஒரு உத்ரணி தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த நைவேத்தியத்தை சுற்றி காண்பிக்கவும். அன்னம் சதுர்விதம் ஸ்வாது ரசைஹி ஷட்பிஸ் சமன்விதம் பக்ஷ்யபோஜ்ய சமாயுக்தம் நைவேத்யம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. நைவேத்யம் சமர்ப்பயாமி. அந்த பூக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது கணபதிக்காக வைத்திருக்கக்கூடிய தாம்பூலத்தின் மீது ஒரு டிராப் தண்ணீரை சமர்ப்பித்து இந்த ஸ்லோகம் சொல்லவும். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு அவருக்கு கற்பூர நீராஜனம் காண்பிக்க வேண்டும். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ இந்த மஞ்சள் கணபதி பூஜை இதோட முடியுது. இதை முடித்ததுக்கப்புறம் நாம் அந்த விக்னேஸ்வரரை வடக்கு பக்கமாக லேசாக அப்படி நகர்த்தி வச்சு இந்த மந்திரத்தை நாம் சொல்ல போகிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப அவிக்னம் குரு மே தேவ
सर्वकार्येषु सर्वदा अस्मिन् बिम्बे आवाहितं विघ्नेश्वरं यथास्थानं प्रतिष्ठापयामि. இப்போது நாம் இந்த கலசத்தினுள் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவியை தியானமும் ஆவாகனமும் செய்ய போகிறோம். கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் கலசத்தினிடம் சமர்ப்பிக்கவும். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூதசமஸ்ததேவவனிதாம் லோகைகதீபாங்குராம் श्रीमन्मन्तकटाक्षलब्धविभवां ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियाम्. अस्मिन् कलसे श्रीवरलक्ष्मीं ध्यायामि தியானம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த பூக்களை அங்கே சமர்ப்பணம் பண்ணிடணும். இப்போது ஆவாகன மந்திரம். கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் கலசத்திடம் சமர்ப்பிக்கவும். சர்வமங்களமாங்கல்யே விஷ்ணுவக்ஷஸ்தலாலயே ஆவாகயாமி தேவி த்வாம் அபீஷ்ட பலதா பவ. அஸ்மின் கலசே ஸ்ரீவரலக்ஷ்மீம் ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் மஞ்சளில் செஞ்சு வச்சிருக்கிற அம்மன் உருவத்தில் வரலக்ஷ்மி தேவியை தியானமும் ஆவாகனமும் செய்ய போகிறோம். கைகளில் 2 பூ எடுத்து வச்சுக்கோங்க. பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே நாராயண பிரியே தேவி சுப்ரீதா பவ சர்வதா. அஸ்மின் ஹரித்ரா பிம்பே ஸ்ரீ வரலக்ஷ்மீம் தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. அந்த பூக்களை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ ஆவாகன மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. க்ஷீரோதார்ணவ சம்பூதே கமலே கமலாலயே சுஸ்திராபகமே தேஹே சுராசுர நமோஸ்துதே. வரலக்ஷ்மீ தேவதாம் ஆவாகயாமி ஸ்தாபயாமி பூஜயாமி. ஸ்ரீ வரலக்ஷ்மீ தேவ்யை நமः. ஸ்திரோ பவ வரதோ பவ சுமுகி பவ சுப்ரசன்னா பவ ஸ்திராசனம் குரு. ஸ்ரீ வரலக்ஷ்மீ தேவதாயை நமः. ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை கலசத்துக்கிட்டையும் அம்மன்கிட்டையும் சமர்ப்பிச்சிடுங்க. இப்போ ஆசன மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. சூர்யாயுத நிபஸ்பூர்த்தே ஸ்புரக் ரத்ன விபூஷிதம் சிம்ஹாசனம் இதம் தேவி ஸ்தீயதாம் சுரபூஜிதே. ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமः. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை பாதத்தில் வச்சிடுங்க. இப்போது அம்மன் பாதங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொடுக்கும் விதமாக ஒரு உத்ரணி நீரை எடுத்து அம்மன் பாதங்களுக்கு அருகில் கொண்டு சென்று காண்பித்து அதனை இந்த ஸ்லோகம் முடிவில் கிண்ணத்தில் சேகரிக்கவும். சுவாசித ஜலம் ரம்யம் சர்வதீர்த்த சமுத்பவம் பாத்யம் கிருஹாண தேவித்வம் சர்வதேவ நமஸ்கிருதே. ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமः. பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போது அம்மன் கைகளை சுத்தம் செய்யும் விதமாக நீர் கொடுப்பதாக ஒரு உத்ரணியில் நீரை எடுத்துக்கொண்டு அம்மனின் கைகளுக்கு அருகே எடுத்து சென்று காண்பித்து நமது கிண்ணத்தில் சேர்த்து கொள்ளவும். சுத்தோதகம் ச பாத்ரஸ்தம் கந்த புஷ்பாதிர்மிஸ்ரிதம் அர்க்யம் தாஸ்யாமி தே தேவி கிருஹாண சுரபூஜிதே. ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமः. ஹஸ்தயோः அர்க்யம் சமர்ப்பயாமி. இப்போது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கலந்த இந்த பஞ்சாமிர்தத்தை அம்மனுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக
ஒரு பூவில் அதனை தொட்டு எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பயோததி கிருதோபேதம் சர்க்கரா மது சம்யுதம் பஞ்சாமிருத ஸ்நானமிதம் கிருஹாண கமலாலயே ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமஹ. பஞ்சாமிருத ஸ்நானம் சமர்ப்பயாமி. பஞ்சாமிருதம் அருந்தியதால் அம்மனின் வாய் துடைப்பதற்கு நீர் கொடுக்கும் விதமாக ஒரு உத்ரணி நீரை எடுத்து அம்மனின் வாய் வரை எடுத்துச் சென்று நமது கிண்ணத்தில் சேகரித்து கொள்ள வேண்டும். சுவர்ண கலசானீதம் சந்தனா கருசம்யுதம் கிருஹாணாச்சமனம் தேவி மயா தத்தம் சுபப்ரதே வரலக்ஷ்மி தேவ்யை நமஹ. முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அம்மன் அணிந்து கொள்ள ஆடைகள் கொடுப்பதாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுரார்ச்சிதாங்கிரியுகளே துகூல வசனப்பிரியே வஸ்திரயுக்மம் பிரதாஸ்யாமி கிருஹாண ஹரிவல்லபே ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமஹ. வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. அம்மனுக்கு அணிந்து கொள்ள ஆபரணங்கள் கொடுப்பதாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனின் பாதத்தில் சமர்ப்பிக்கவும். கேயூர கங்கணே திவ்யே ஹாராணூபுரமே கலாம் விபூஷணான்யமால்யான்னி கிருஹாண ரிஷிபூஜிதே ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமஹ. ஆபரணானி சமர்ப்பயாமி. அம்மனுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கும் விதமாக ஒரு பூவில் சந்தனத்தை தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கற்பூரா கரு கஸ்தூரி ரோச்சனாதி திரவ்யன்விதம் கந்தம் தாஸ்யாம்யஹம் தேவி பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமஹ. கந்தான் தாரயாமி. அம்மனுக்கு அக்ஷதையும் குங்குமமும் சமர்ப்பிக்கும் விதமாக கைகளில் 2 அக்ஷதையும் ஒரு பூவில் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் தண்டுலான் சுபான் ஹரித்ரா குங்குமோபேதான் கிருஹ்யதாம் அம்பிபுத்ரிகே ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமஹ. குங்குமாக்ஷதாம் சமர்ப்பயாமி. அம்மனுக்கு பூமாலை அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மல்லிகா ஜாதி குசுமைஷ் சம்பகைர்வகுளைரபி சதபத்ரைஷ்ச கல்ஹாரை பூஜயாமி ஹரிப்ரியே ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவதாயை நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் அம்மனுக்கு அங்க பூஜை செய்ய போகிறோம். அம்மனின் பாதத்திலிருந்து சிரம் வரை, தலை வரை ஒவ்வொரு அங்கமாக பூஜை செய்ய போகிறோம். ஒவ்வொரு அங்கத்திற்கு ஒவ்வொரு பூவாக பூஜிக்கவும். ஓம் வரலக்ஷ்மே நமஹ பாதௌ பூஜயாமி. ஓம் மகாலக்ஷ்மே நமஹ குல்பௌ பூஜயாமி. ஓம் இந்திராயை நமஹ ஜங்கே பூஜயாமி. ஓம் சண்டிகாயை நமஹ ஜானூ பூஜயாமி. ஓம் க்ஷீராப்திதனயாயை நமஹ ஊரு பூஜயாமி. ஓம் பீதாம்பரதாரிண்யை நமஹ கட்டிம் பூஜயாமி. ஓம் நாராயணப்பிரியாயை நமஹ நாபிம் பூஜயாமி. ஓம் ஜகத்குஹ்யை நமஹ குக்ஷிம் பூஜயாமி. ஓம் விஸ்வஜனன்யை நமஹ வக்ஷஸ்தலம் பூஜயாமி. ஓம் சுந்தர்யை நமஹ ஸ்கந்தௌ பூஜயாமி. ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ ஹஸ்தௌ பூஜயாமி. ஓம் பகுப்ரதாயை நமஹ பாஹூன் பூஜயாமி.
ஓம் சந்திரவதனாயை நமः வக்த்ரம் பூஜயாமி. ஓம் சஞ்சலாயை நமः சிபுகம் பூஜயாமி. ஓம் பிம்போஷ்டே நமः ஓஷ்டம் பூஜயாமி. ஓம் அனகாயை நமः அதரம் பூஜயாமி. ஓம் சுகபோலாயை நமः கபோலௌ பூஜயாமி. ஓம் பலப்பிரதாயை நமः பாலம் பூஜயாமி. ஓம் நீலாலகாயை நமः அலகான் பூஜயாமி. ஓம் சிவாயை நமः சிரஃப் பூஜயாமி. ஓம் சர்வமங்களாயை நமः சர்வாண்யங்கானி பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு பூ எடுத்து பூஜை பண்ணணும். ஓம் பிரக்ருத்யே நமः ஓம் விக்ருத்யே நமः ஓம் வித்யாயே நமः ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமः ஓம் ஸ்ரத்தாயே நமः ஓம் விபூத்யே நமः ஓம் சுரப்யை நமः ஓம் பரமாத்மிகாயே நமः ஓம் வாச்சே நமः ஓம் பத்மாலயாயே நமः ஓம் பத்மாயே நமः ஓம் சுச்சயே நமः ஓம் ஸ்வாஹாயே நமः ஓம் ஸ்வதாயே நமः ஓம் சுதாயே நமः ஓம் தன்யாயே நமः ஓம் ஹிரண்மய்யை நமः ஓம் லக்ஷ்மே நமः ஓம் நித்யபுஷ்டாயை நமः ஓம் விபாவர்யை நமः ஓம் அதித்யே நமः ஓம் தித்யே நமः ஓம் தீப்தாயே நமः ஓம் வசுதாயே நமः ஓம் வசுதாரிண்யே நமः ஓம் கமலாயே நமः ஓம் காந்தாயே நமः ஓம் காமாக்ஷே நமः ஓம் க்ஷீரோதசம்பவாயே நமः ஓம் அனுகிரகப்பிரதாயே நமः ஓம் புத்தயே நமः ஓம் அனகாயே நமः ஓம் ஹரிவல்லபாயே நமः ஓம் அசோகாயே நமः ஓம் அம்ருதாயே நமः ஓம் தீப்தாயே நமः ஓம் லோகசோகவிநாசின்யே நமः ஓம் தர்மநிலையாயே நமः ஓம் கருணாயே நமः ஓம் லோகமாத்ரே நமः ஓம் பத்மப்ரியாயே நமः ஓம் பத்மஹஸ்தாயே நமः ஓம் பத்மாக்ஷே நமः ஓம் பத்மசுந்தர்யை நமः ஓம் பத்மோத்பவாயே நமः ஓம் பத்மமுக்யை நமः ஓம் பத்மநாபப்பிரியாயே நமः ஓம் ரமாயே நமः ஓம் பத்மமாலாதராயே நமः ஓம் தேவ்யை நமः ஓம் பத்மின்யை நமः ஓம் பத்மகந்தின்யை நமः ஓம் புண்ணியகந்தாயை நமः ஓம் சுப்ரசன்னாயை நமः ஓம் பிரசாதாபிமுக்யை நமः ஓம் பிரபாயை நமः ஓம் சந்திரவதனாயை நமः ஓம் சந்திராயை நமः ஓம் சந்திரசகோதர்யை நமः ஓம் சதுர்புஜாயை நமः ஓம் சந்திரரூபாயை நமः ஓம் இந்திராயை நமः ஓம் இந்துஷீதளாயை நமः ஓம் ஆஹ்லாதஜனன்யை நமः ஓம் புஷ்ட்யை நமः ஓம் சிவாயை நமः ஓம் சிவகர்யை நமः ஓம் சத்யை நமः ஓம் விமலாயை நமः ஓம் விஸ்வஜனன்யை நமः ஓம் துஷ்ட்யை நமः ஓம் தாரித்ர்யநாசின்யை நமः ஓம் பிரீத்திபுஷ்கரிண்யை நமः ஓம் சாந்தாயை நமः ஓம் சுக்லமால்யாம்பராயை நமः ஓம் ஸ்ரீயை நமः ஓம் பாஸ்கர்யை நமः ஓம் பில்வநிலையாயை நமः ஓம் வராரோகாயை நமः ஓம் யசஸ்வின்யை நமः ஓம் வசுந்தராயை நமः ஓம் உதாரங்காயை நமः ஓம் ஹரிண்யை நமः ஓம் ஹேமமாலின்யை நமः ஓம் தனதான்யகர்யை நமः ஓம் சித்தயே நமः ஓம் ஸ்திரைணசௌமியாயை நமः ஓம் சுபப்பிரதாயை நமः ஓம் நிருபவேஷ்மகதானந்தாயை நமः ஓம் வரலக்ஷ்மியை நமः ஓம் வசுப்பிரதாயை நமः ஓம் சுபாயை நமः ஓம் ஹிரண்யப்ராகாராயை நமः ஓம் சமுத்திரதனயாயை நமः ஓம் ஜெயாயை நமः ஓம் மங்களாயை நமः ஓம் தேவ்யை நமः ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமः ஓம் விஷ்ணுபத்னியே நமः ஓம் பிரசன்னாக்ஷே நமः ஓம் நாராயணசமாஸ்ரிதாயை நமः ஓம் தாரித்ர்யத்வம்சின்யே நமः ஓம் சர்வோபத்ரவவாரிண்யே நமः ஓம் நவதுர்காயை நமः ஓம் மகாகாள்யை நமः ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः ஓம் திரிகாலஜானசம்பன்னாயை நமः ஓம் புவனேஸ்வர்யை நமः ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மே நமः
நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ அம்மன் கிட்ட நாம் 9 முடிச்சு போட்ட நோன்பு சரடு வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு முடிச்சுக்கும் பூஜை பண்ண போகிறோம். கிரந்தினா முடிச்சு ஒவ்வொரு பூவாக சமர்ப்பணம் பண்ணுங்க. கமலாயே நமஹ பிரதம கிரந்திம் பூஜயாமி. ரமாயே நமஹ த்விதீய கிரந்திம் பூஜயாமி. லோகமாத்ரே நமஹ திருத்தீய கிரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யே நமஹ சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. மகாலக்ஷ்மே நமஹ பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்திதனயாயே நமஹ ஷஷ்ட கிரந்திம் பூஜயாமி. விஸ்வசாட்சிண்யே நமஹ சப்தம கிரந்திம் பூஜயாமி. சந்திரசோதர்யே நமஹ அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஹரிவல்லபாயே நமஹ நவம கிரந்திம் பூஜயாமி. சர்வமங்களமாங்கல்யே சர்வபாபப்ரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இப்போ நாம் அம்மனுக்கு கலசத்துக்கு எல்லாத்துக்கும் ஊதுபர்த்தி காண்பிக்க போகிறோம். ஊதுபர்த்தி ரெடியாக வச்சுக்கோங்க. அகமெனும் அகர்தல தளவிலா வாசனை துகிலெல்லாம் புகைந்து நற்ஜோதியாய் துலங்கிட மகவு நான் மந்திரம் மனத்தினில் வைத்துனை நுகருமாம் வாசனை மூட்டினேன் தூபமே. நுகருமாம் வாசனை மூட்டினேன் தூபமே. ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யே நமஹ. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ அம்மனுக்கும் கலசத்துக்கும் ஒரு முக தீபம் அல்லது பஞ்சுத்திரியாலான தீபம், கட்டி தீபம், இது ஏதாவது ஒன்றை காமிக்கணும். தீபமும் 2 பூவும் கையில் எடுத்துக்கோங்க. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் வரலக்ஷ்மீ நமோஸ்துதே. தீபம் தர்ஷயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் நைவேத்தியம் கொடுக்க போகிறோம். நாம் சமைத்த பதார்த்தங்களும் உடைத்த தேங்காயுடன் கூடிய பழங்கள், தாம்பூலம் இவை அனைத்தையும் நைவேத்தியம் கொடுக்க போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கிட்டு அதில் ஒரு உத்ரணி தண்ணியை ஊற்றி அந்த பதார்த்தங்களை சுற்றி அந்த தண்ணியை விட்டுக்கிட்டே இந்த பாடலை கேட்கணும். அமுதமாய் நிறைந்திடும் அம்புலியாகியே அமுதமாய் உணர்வுயர் பயிர்களை ஆக்கினாய். அமுதுகள் அயில்கிறாய் அகட்டினில் அங்கியாய். அமுதுகள் படைத்தனன் அம்பிகை அருள்கவே. அமுதுகள் படைத்தனன் அம்பிகை அருள்கவே. ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யை நமஹ. நைவேத்தியம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. அந்த பூவை அம்மன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு 2 கையையும் ஒரு சேர வச்சு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற பாவனையோடு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. இதை முடித்ததும் ஒரு உத்ரணி தண்ணியை சுவாமிக்கு காமிச்சு அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கணும். இப்போ கற்பூர நீராஞ்சனம் காண்பிக்கணும். கற்பூர ஹாரத்தியில் கற்பூரம் வச்சுட்டு கையில் 2 பூ எடுத்துக்கிட்டு இடது கையில் பெல் எடுத்துக்கிட்டு இப்போ நாம் கற்பூரம் காண்பிக்க போகிறோம். ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம்
कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। ॐ श्रीवरलक्ष्मीदेव्यै नमः। कर्पूरनीराञ्जनं समर्पयामि, पुष्पैः पूजयामि. இப்போ நாம் நோன்பு கயிறு கட்டிக்கணும். அதுக்கு முன்னால் அங்கேருந்து அதை எடுக்கும்போது ஒரு மந்திரம் சொல்கிறோம். அதை சொல்லிக்கிட்டே அங்கேருந்து எடுக்கிறோம். ஓகேவா? சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இப்போ நாம் அந்த நோன்பு கயிற்றை கையில் கட்டிக்கணும். வீட்டில் நம்ம கணவர் இருந்தார் அப்படின்னா அவர் கையால் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு முன்னால் ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, பழம், கண்ணு உள்ள தேங்காய் மூடி, சந்தனம், குங்குமம், கொஞ்சம் பூ எல்லாம் வச்சு நம்ம கையில் வச்சுக்கணும். அவர் நமது வலது கையில் கட்டணும். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே பத்னாமி தக்ஷிணே ஹஸ்தே நவசூத்ரம் சுபப்ரதம் புத்திர பௌத்ராபிவிருத்திம் ச சௌபாகியம் தேஹி மேரமே. இந்த நோன்பு கயிறு கட்டிக்கிட்டதும் நம்ம கணவர் காலில் விழுந்து நாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இப்போ நாம் இந்த விரதத்துக்கான கதையை கேட்க போகிறோம். எல்லாரும் அவங்கவுங்க கையில் 2 பூ அக்ஷதை வச்சுக்கிட்டு இந்த கதையை ஸ்ரத்தையோடு கேட்கணும். ஸ்ரீ வரலக்ஷ்மியின் நோன்பு கதை. நைமிச்சாரண்ய க்ஷேத்திரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் சௌனகாதி மகாரிஷிகளை பார்த்து சூத்த மகாமுனிவர் சொல்கிறார், ஓ முனி சிரேஷ்டர்களே, ஸ்திரீகளுக்கு சர்வ சௌபாகியத்தை கொடுக்கும்படியான உத்தம விரதம் ஒன்று உண்டு. அதை பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் என்று கூறினார். கைலாச பர்வதத்தில் வஜ்ர வைடூரியம் மணிகணங்களால் இழைக்கப்பட்ட சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்த பரமேஸ்வரனை பார்வதி தேவி நமஸ்கரித்து, ஓ தேவா, ஸ்திரீகள் எந்த விரதத்தை செய்தால், எப்படி செய்தால் புத்திர பௌத்ராதி சகல சம்பத்துக்கள் உண்டாகி சுகமடைவார்களோ அந்த விரதத்தை கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு பரமேஸ்வரன், ஓ பார்வதியே, வரலக்ஷ்மி விரதம் என்று ஒன்று உண்டு. அந்த விரதம் ஆவணி மாதம் பூர்வபக்ஷம் அல்லது சுக்லபக்ஷம் பருவத்திற்கு முன்னே வரும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் என்றார். ஓ காத்யாயினி, இந்த வரலக்ஷ்மி விரதத்தை விபரமாய் சொல்கிறேன் கேள் என்றார். மகத தேசத்தில் குண்டினபுரம் என்று ஒரு பட்டணம் உண்டு. அப்பட்டணமானது பொன்மயமான கோபுரங்களாலும் மெத்தை மேடைகளாலும் மதில்களாலும் மிக அலங்காரமாய் இருந்தது. அப்பட்டணத்தில் சாருமதி என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அப்பெண்மணி மகா பதிவிரதை. கணவனையே தெய்வமாக நினைத்து உதய காலத்தில் எழுந்து கணவனையே நமஸ்கரித்து பாதம் பணிந்து பிரதட்சிணம் செய்து பின் கடவுளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து மாமனார் மாமியாருக்கு தகுந்த பணிவிடைகள் செய்துவிட்டு வீட்டு வேலைகள் செய்ய துவங்குவாள். பெரியோர்களிடத்தில் பக்தியுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வாள். இப்படி கற்புடன் இருந்த சாருமதி மேல் மகாலட்சுமிக்கு மிக கருணை உண்டாகி ஒரு நாள் இரவு சாருமதியின் கனவில் வரலக்ஷ்மி தோன்றி, ஓ சாருமதி, உன்னிடத்தில் எனக்கு தயை உண்டாகி உனக்கு அனுகிரகிக்க பிரத்யக்ஷமானேன். ஆவணி மாதம் பூர்வபக்ஷம் பருவத்திற்கு முன்னதாக வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்ல, உடனே சாருமதி தன் கனவிலேயே லக்ஷ்மி தேவியை வலம் வந்து நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்தாள்.
நமஸ்தே சர்வலோகானாம் ஜனன்யை புண்ணியமூர்த்தியே சரண்யே த்ரிஜகத்வந்தியே விஷ்ணு வக்ஷஸ்தலாலயே என்று அநேக விதமாய் ஸ்தோத்திரம் செய்து, உங்களுடைய கட்டாட்சத்தினால் மக்களுக்கு சகல சம்பத்துக்களும் வித்தைகளும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. என்னுடைய பூர்வ புண்ணியத்தினால் உங்களுடைய தரிசனம் கிடைக்கப் பெற்றேன் என்று மிக சந்தோஷத்துடன் சாருமதி கூறினாள். மகாலட்சுமிக்கு மிகவும் சந்தோஷமுண்டாகி சாருமதிக்கு வெகு வரங்கள் அளித்து பிறகு அந்தர்த்தியானம் அடைந்தாள். சாருமதி உடனே கண் விழித்து வீட்டின் 4 புறமும் சுற்றி பார்த்து வரலட்சுமி தேவியை காணாமல், ஓஹோ, நான் கனவு கண்டேன் என்று அறிந்து பார்த்த சொப்பனத்தை கணவர், மாமி, மாமனார் மற்றும் எல்லோரிடமும் சொன்னாள். இந்த கனவு மிக உத்தமமானது என்று சொல்லி ஆவணி மாதம் வந்தவுடன் மகாலட்சுமி சொன்ன நாளில் சாருமதி வீட்டில் எல்லோரும் வீட்டை மெழுகி சுத்தப்படுத்தி காலையில் இருந்து மாலை வரை விரதம் இருந்து மண்டபம் ஏற்படுத்தி அங்கே ஓர் ஆசனம் போட்டு அவ்விடத்தில் கோலங்கள் இட்டு ஓர் தேங்காயுடன் கலசம் அலங்கரித்து வரலட்சுமி தேவியை அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து பக்தியுடனும் பணிவுடனும் சாயங்காலத்தில் எல்லா ஸ்திரீகளும் அந்த வரலட்சுமி தேவியை தியானித்து சொன்னார்கள். பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக்க பூஜிதே நாராயண பிரியே தேவி சுப்ரீதா பவ சர்வதா என்று கூறி மற்றும் ஷோடசோபசார பூஜைகள் செய்து 9 இழைகளுடன் கூடிய 9 முடிச்சுகளுடனும் கூடிய நோன்பு கயிற்று என்னும் தோரத்தை வலது கையில் கட்டிக்கொண்டு வரலட்சுமி தேவிக்கு பலவிதமான பலகார தினுசுகள் நைவேத்தியம் செய்து கற்பூர தீபாராதனை செய்து பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு தரம் வலம் சுற்றி வந்தவுடனே அந்த ஸ்திரீகளுடைய கால்களில் கல்கல் என்று ஓசை உண்டாகியது. எல்லோரும் தங்கள் கால்களை பார்த்து கொள்ள கெஜ்ஜை முதலிய ஆபரணங்கள் உண்டாகியிருக்க கண்டு சந்தோஷமடைந்தார்கள். 2வது பிரதட்சிணம் செய்ய அவருடைய கைகளில் தளதளவென்று பிரகாசிக்கும்படியான நவரத்ன வளையல்கள், கங்கணம் மற்றும் ஆபரணங்கள் ஜொலித்தன. 3வது பிரதட்சிணம் செய்ய அந்த ஸ்திரீகளுடைய சரீரம் முழுவதும் ஆபரணங்களால் நிறைந்தது. அவர்களிலெல்லாம் செல்வம் கொழித்து ரத கஜ துரக பதாதி வாகனங்களுடன் அந்த ஸ்திரீகளை அழைத்துச் செல்ல வந்தனர். அப்போது சாருமதி முதலிய ஸ்திரீகளுக்கு சாஸ்திர முறைப்படி இவர்கள் கையால் பூஜை செய்து வைத்த பிராமணருக்கு சந்தன குங்கும அக்ஷதைகளால் பூஜித்து சுவாமிக்கு நிவேதனம் செய்த பலகாரங்களையும் தட்சணை தாம்பூலமும் கொடுத்து நமஸ்கரித்து அந்தணரின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். வரலட்சுமி தேவிக்கு நிவேதித்த பக்ஷணங்களை தங்கள் சுற்றத்தாருடன் புசித்து தங்களை அழைத்து போக வந்திருந்த வாகனங்களில் ஏறிக்கொண்டு தங்கள் வீட்டை அடைந்தனர். எல்லோருடைய இல்லத்திலும் சாருமதி தேவியினால் அல்லவா இப்பாக்கியத்தை நாம் பெற்றோம் என்று எல்லோரும் சாருமதியை மிகவும் புகழ்ந்து பேசினார்கள். சாருமதி தேவி கனவில் வரலட்சுமி தேவி தோன்றியது அவள் செய்த பாக்கியமல்லவா என்றும் அதனாலேயே நாம் செல்வங்களை அடைந்தோம் என்றும் மனதார போற்றினார்கள். அது முதல் சாருமதி முதலிய ஸ்திரீகளெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் செய்து புத்திர பௌத்திர விருத்தியாய் சகல சம்பத்துக்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையால் ஓ பார்வதி, இவ்வுத்தம விரதத்தை பிராமணர் முதல் 4 ஜாதியினரும் செய்யலாம். அப்படி செய்கிறவர்கள் சகல சம்பத்துக்கள் உண்டாகி சுகமாய் இருப்பார்கள். இந்த கதையை கேட்கிறவர்களும் படிக்கிறவர்களும் விரதம் பூர்த்தி செய்பவர்களும்
வரலக்ஷ்மி தேவி கட்டாட்சம் கிடைக்கப்பெற்று சகல காரிய சித்தி அடைந்து பிறகு நற்கதி அடைவார்கள். இந்த கதையை கேட்ட பின்பு அவரவர் தங்கள் கைகளில் இருக்கும் பூ அக்ஷதையை அம்மன் முன்பு சமர்ப்பித்துவிட்டு ஒரு கற்பூர ஹாரதி காண்பித்துவிட்டு பிரதட்சிணம் செய்ய வேண்டும். அனைவரும் கையில் சிறிது பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு 9 பிரதட்சிணம் வந்து கடவுளை வணங்க வேண்டும். யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. இப்போ கையில் இருக்கிற பூவை அம்மன் கிட்ட சமர்ப்பிச்சிட்டு 9 நமஸ்காரங்கள் செய்து எழுந்திருக்க வேண்டும். இப்போ அம்மனுக்கு ஹாரத்தி எடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன தட்டில் மஞ்சள், குங்குமம், தண்ணீர் சேர்த்து ஹாரத்தி கரைச்சி வச்சுக்கணும். அதில் 2 பூ போட்டு வச்சுக்கணும். சின்னதாக விளக்கு 2 இருந்தால் வைக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பாடலை பாடிக்கொண்டே ஹாரத்தி எடுக்கவும். மங்களகர மகாலட்சுமி மரகுமார ஜய 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 மங்களகர மகாலட்சுமி மரகுமார ஜய 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 மங்களகர. சங்கு சக்கரம் கையில் ஓங்க சாந்த சால்வை தோளில் தொங்க. சங்கு சக்கரம் கையில் ஓங்க சாந்த சால்வை தோளில் தொங்க. துங்க வாழ்வில் ஹிருதயம் தொங்க. துங்க வாழ்வில் ஹிருதயம் தொங்க. துலங்கும் மாலை ஜெய 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 மங்களகர மகாலட்சுமி மரகுமார ஜெய 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 மங்களகர. வண்டுகள் மொய்த்திடும் தண்டுளாய் மாலை வட்சஸ்தலத்தினில் கௌஸ்துப சோபை. வண்டுகள் மொய்த்திடும் தண்டுளாய் மாலை வட்சஸ்தலத்தினில் கௌஸ்துப சோபை. கொண்டல் மேவும் புண்டரிகாட்ச. கொண்டல் மேவும் புண்டரிகாட்ச கோவிந்தனே ஜய 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 மங்களகர மகாலட்சுமி மரகுமார ஜய 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 மங்களகர மகாலட்சுமி. இந்த பூஜையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னிக்கும்படியாக இந்த மந்திரம் கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொள்ளவும். அபராத சஹஸ்ராணி கிரியந்தே அஹர்நிஷம் மயா தாசோஹம் இதி மாம் மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வரி. ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவ்யை நமஹ. அபராத மந்திரம் சமர்ப்பயாமி. இப்போ பூ அட்சதையை அம்மனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ பூர்ண மந்திரம். கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்கள் கையில் இருக்கிற பூவை அம்மனிடம் சமர்ப்பணம் செய்துக்கலாம். இப்போது நமக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சுது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாம் முதல்ல எடுத்துக்க வேண்டிய பிரசாதம் தீர்த்தம். நாம் கால் கழுவுறது, அம்மன் கை கழுவுறது, இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வாட்டர். அதை உங்கள் பஞ்சபாத்திர தண்ணியோட கலந்துட்டு எல்லாரும் அதை
எடுத்துக்கணும். இந்த மந்திரம் சொல்லிக்கொண்டே அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் வரலக்ஷ்மி தேவி பாதோதகம் பாவனம் சுபம். இதை சொல்லிக்கிட்டே நாம் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கணும். இனி பின்வரும் பாடல்களை கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். சுபம் சுபம் சுபம். நன்றிகள். வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்போம், அவள் வரங்கள் பல பல தந்திடுவாள். வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்போம், அவள் வரங்கள் பல பல தந்திடுவாள். வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்போம். ஆடி மாதம் சுக்கிரவாரம் தன்னில் பக்தியுடன் நாமும் பூஜிப்போமே. ஆடி மாதம் சுக்கிரவாரம் தன்னில் பக்தியுடன் நாமும் பூஜிப்போமே. வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்போம். தாழம்பூ பேச்சிப்பூ விருவாட்சி என பல பூக்களால் நாங்கள் பூஜித்தோம். தாழம்பூ பிச்சிப்பூ விருவாட்சி என பல பூக்களால் நாங்கள் பூஜித்தோம். பதிவிருத்தை சாருமதி வணங்கிய தெய்வம். பதிவிருத்தை சாருமதி வணங்கிய தெய்வம் நமக்கும் அருள் தந்து ரட்சிப்பாளே. நமக்கும் அருள் தந்து ரட்சிப்பாளே. வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்போம், அவள் வரங்கள் பல பல தந்திடுவாள். வரங்கள் பல பல தந்திடுவாள். வரங்கள் தந்து அருள்வாயம்மா ஸ்ரீ வரலட்சுமி. உனக்கு மங்களம் பாடுறேன் நான் கமலலோச்சனி. வரங்கள் தந்து அருள்வாயம்மா ஸ்ரீ வரலட்சுமி. அழகுமயமான பீடத்தில் அமர்த்தி வைத்தேன். அழகுமயமான பீடத்தில் அமர்த்தி வைத்தேனே. உன் பாதம் தொட்டு நானும் வணங்கி நின்றேனே. வரங்கள் தந்து அருள்வாயம்மா ஸ்ரீ வரலட்சுமி. தாமரை பூவில் அமர்ந்து இருப்பவளே, கையில் கிளியும் வைத்து அலங்காரமானவளே. தாமரை பூவில் அமர்ந்து இருப்பவளே, கையில் கிளியும் வைத்து அலங்காரமானவளே. ஜல் ஜல் என்ற சதங்கை ஓலி ஆனந்தம் தருமே. உன்னை காண நீயும் இல்லம் வருவாய். வரங்கள் தந்து அருள்வாயம்மா ஸ்ரீ வரலட்சுமி. உனக்கு மங்களம் பாடுறேன் நான் கமலலோச்சனி. மறுநாள் காலை நாம் அந்த அம்மனுக்கும் கலசத்திற்கும் மறுபூஜை செய்ய வேண்டும். மறுபூஜை என்பது நாம் அந்த தெய்வத்தை இங்கே அழைத்து பூஜை செய்வித்து கொண்டோம், மறுபடியும் அந்த தெய்வத்தை அவரது இடத்திற்கே திருப்பி அனுப்புவதுதான் மறுபூஜை என்பது. இந்த மறுபூஜை செய்வதற்கு நீங்கள் அன்றைக்கு விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த சில ஸ்லோகங்கள் எதையாவது சொல்லிவிட்டு இப்போது இந்த மந்திரத்தை
சொல்ல வேண்டும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தன யத்பூஜிதம் மயா தத்தம் பரிபூர்ணம் ததஸ்து தே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ உபசார பூஜை. இப்போ நாம் சுவாமிக்கு ஒரு முக தீபம் காண்பிக்கணும். தீபம் தர்ஷயாமி. தூபம் சாம்பிராணியாகவும் இருக்கலாம், ஊதுவர்த்தியாகவும் இருக்கலாம். தூபம் ஆக்ராபயாமி. நைவேத்தியம் பால் அல்லது பழம். நைவேத்தியம் நிவேதயாமி. அருந்துவதற்கு நீர். பானீயம் சமர்ப்பயாமி. தாம்பூலம் சமர்ப்பயாமி. கற்பூர நீராஞ்சனம் தர்ஷயாமி. மந்திரபுஷ்பம் ஸ்ராவயாமி. பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. இப்போ குடை காண்பிக்கிறதாக. சத்ரம் தர்ஷயாமி. அடுத்தது சாமரம் வீசுவதாக. சாமரம் வீச்சயாமி. கண்ணாடி காண்பிப்பதாக. தர்ப்பணம் தர்ஷயாமி. நடனம் காண்பிப்பதாக. நிருத்யம் தர்ஷயாமி. பாட்டு பாடுவதாக. கீதம் ஸ்ராவயாமி. ஊஞ்சலில் அமர வைப்பதாக. ஆந்தோளிகாயாம் ஆரோஹயாமி. குதிரை மேல் அமர வைப்பதாக. அஸ்வாரோகணம் காரயாமி. யானை மீது அமர வைப்பதாக. கஜாரோகணம் காரயாமி. தேர் மீது அமர வைப்பதாக. ஷகடாரோகணம் காரயாமி. பஞ்சாங்கம் கேட்பிப்பச் செய்வதாக. பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ராவயாமி. समस्त राजोपचार भक्त्योपचार शक्त्योपचार पूजां समर्पयामि. सर्वात्मिक श्री वरलक्ष्मी प्रियताम्. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இந்த மாதிரி சொல்லி ஒரு உத்ரணி தண்ணி எடுத்து சுவாமிக்கு காண்பிச்சு சமர்ப்பிச்சிடணும். இப்போது கையில் 2 பூ எடுத்துக்கிட்டு கலசத்தில் இருக்கிற வரலக்ஷ்மியையும் மஞ்சளில் இருக்கிற வரலக்ஷ்மியையும் அவங்க இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு திரும்ப அடுத்த வருஷம் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி கையில் 2 பூ எடுத்துக்கிட்டு அஸ்மின் கலசே ஆவாஹிதம் ஸ்ரீவரலக்ஷ்மீம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச அப்படின்னு சொல்லி லேசாக நகர்த்தணும். இப்போ அம்மன் கிட்ட அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் ஸ்ரீவரலக்ஷ்மீம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச. இது முடிஞ்சதும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இப்போ அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை நாம் எல்லோரும் தீர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் பகிரலாம். நன்றிகள். இவர் திண்டுக்கல்லைச் சேர்ந்த திருமதி ஸ்வர்ணலதா தினகர குப்தா அவர்கள்.
இவர் 1000 பாடல்களுக்கு மேல் இயற்றி மெட்டிட்டு பாடி உள்ளார். அவருக்கு பாடல்கள் இயற்றுவதும் பாடுவது மட்டுமே மூச்சு என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது பொழுதுபோக்கும் இதுவேதான். அவரது பாடல்கள் இங்கே பதிவிடப்பட்டு உள்ளன. அவருக்கு நமது சேனல் குழுவினர் சார்பாக நன்றிகளை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த சிறுவன் 10ஆம் வகுப்பு பயிலும் அழகிய மாணவன். மாஸ்டர் சபரீஷ். இவன் தன் தாயாருடன் கலந்து இந்த சேனலில் எனது குரலை செப்பனிடும் விதமாக அனைத்து வேலைகளையும் செவ்வனே செய்துள்ளான். அதாவது கிரியேட்டிங், எடிட்டிங், அப்லோடிங் என அனைத்தும் அவனது கைவண்ணமே. சபரீஷ் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க